புதுச்சேரியில் சிறுமி கொலை தொடர்பாக புலன் விசாரணையை நேற்றே தொடங்கிவிட்டதாக கலைவாணன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் புலன் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று மாலையே தொடங்கிவிட்டோம் என்று முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்போது இந்த வழக்கில் 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த இடத்தில் தடயங்கள் சேகரிப்பும் தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் நமது செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கிலை முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையிலே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தலைமையிலான புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது நம்மிடம் இருக்கிறார். நம்ம அவர் கேட்போம். இந்த புலனாய்வு குழு விசாரணை நீங்கள் துவங்கிருக்கீங்க, என்னென்ன மாதிரியான விசாரணைகளை போயிட்டு இருக்கு சார்? நேற்று ஈவினிங் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நேற்று ஈவினிங்லேருந்து கண்டினியூஸாக 2 அக்யூஸ் பர்சன் நம்ம கஸ்டடியில் இருக்காங்க. அவங்களை இன்டர்கேட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக என்ன நடந்தது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஃபாரன்சிக் சயின்ஸ் டீமை கூப்பிட்டு கம்ப்ளீட் சீனில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எவிடன்ஸை ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இவ்வளோதான். இப்போ அதாவது 2 பேரை நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். இதில் வேறு யாருன்னு சந்தேகப்பட்டிருக்கலாம்? ஏன்னா இது குறித்து சமூக வலைதளங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து வேறு யாரும் தொடர்பு இருக்கா? இல்லை, இப்போதைக்கு 2 பேரோட இன்வால்மெண்ட் தான் இருக்குது. பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு. நன்றி. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் குறித்தான அறிக்கை வந்து எப்போ கிடைக்கும்? அதில் வந்து என்னென்ன மாதிரி தகவல் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போதைக்கு டாக்டர்ஸ் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஜிப்மெட் டாக்டர்ஸ் கூட இன்றைக்கி சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ளே வந்துடும்ட்டு இருக்கும் பாசிட்டிவ். பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ் அதிகமாக, அதாவது போதைப்பொருள் அதிகமாக உழவுனால தான் வந்திருக்குது. உங்களுடைய புலன் விசாரணையில் இந்த போதைப்பொருள் குறித்தும் நீங்கள் விசாரணை நடத்துவீங்களா? இல்லை, எல்லா ஆங்கிள்லையும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் போக போக தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நன்றி. கலைவாணன் தலைமையான குழுவினர் தீவிர புலன் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.